ஹலோ ஆல், இன்றைக்கி நான் புதினாவை வச்சு ஒரு ஹெல்த்தியான ரசம் பண்ண போகிறேன். வீட்டில் இப்போது நல்லா புதினா வளர்ந்து வந்திருக்கு. அந்த புதினாவை வச்சு தான் இன்றைக்கி நான் மின்ட் ரசம் பண்ண போகிறேன். புதினா நம்ம எந்த அளவுக்கு நம்ம பறிச்சுட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு நல்லா வளரும். இவ்வளோ பறிச்சிருக்கேன், இது போதும். புதினா இலையை நம்ம அடிக்கடி சாப்பாடில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் மைக்ரைனு, அந்த மாதிரி ஹெட்ஏக்ஸ்க்கு, அப்புறம் கோல்டு சிம்டம்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இதில் அயன் கண்டென்ட் கூட ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க கூட இதை நல்லா சாப்பிட்லாம். இன்றைக்கி புதினா ரசம் பண்ணுறதுக்கு வீட்டிலையே முளைச்ச புதினாவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் அவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பூண்டு பல் எடுத்திருக்கேன், 1.5 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 1 எலுமிச்சம்பழம், 1 தக்காளி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக நீங்கள் புளி சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். பட் புளியை விட எலுமிச்சம்பழம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறதுனால நான் எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பருப்பு, பாசி பருப்பில் கொஞ்சமாக சீரகம், அப்புறம் மஞ்சள் பொடி, இது ரெண்டையும் கலந்து வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் துவரம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம், மசூர் தால் சேர்த்துக்கலாம். எப்போவுமே ரசம் மிக்சியில் போட்டு அரைச்சி பண்ணுறதை விட இடித்து பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டு, சீரகம், மிளகு, புதினாவை இலை தனியாக பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த புதினா இலையையும் இதில் சேர்த்துடலாம். இதை போட்டு நல்லா இடிக்கணும். இந்த அளவுக்கு நம்ம இடித்தா போதும், ரொம்ப இடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மிக்சியில் போட்டால் ரொம்ப அரைச்சிரும். அது மிளகுலேருந்து ஒரு கசப்பு தன்மை வரும். அதனால தான் நம்ம இடித்து போட்டோம்னா நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ரசத்துக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி விடுறேன். அப்புறம் பருப்பையும் சேர்க்குறேன். தக்காளி கட் பண்ணாமல் இந்த மாதிரி கையாலேயே நம்ம பிச்சு விட்டுறணும். கனிஞ்ச தக்காளியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். ஏற்கனவே நம்ம பருப்பில் மஞ்சள் பொடி சேர்த்ததுனால மஞ்சள் பொடி சேர்க்க நான் வீட்டிலேயே அரைச்ச மஞ்சள் பொடி தான் நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறேன். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா போய் பாருங்கள். ரொம்ப ஈஸி. அப்புறம் எலுமிச்சம்பழம், 1 எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்துருக்கேன். சில பேர் கடைசியில் கூட சேர்ப்பாங்க, நான் எப்போவுமே சேர்க்குறேன். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ ரசம் கரைச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் இது நம்ம சூடு பண்ண ஆரம்பிக்கணும். 10 நிமிஷம் நம்ம அப்படியே இதை மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த ரசத்தை சூடு பண்ணிடலாம். இந்த ரசத்தை நம்ம லோ ஃப்ளேம்லேயே தான் சூடு பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். லோ ஃப்ளேமில் ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் சூடாக இருக்குது. நுரெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதை கொதிக்க விட்டுறக்கூடாது. கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்ததை நான் இதில் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். இது சேர்க்காமலே நல்லா தான் இருக்கும் ரசம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரசத்தை மூடி வச்சிடலாம். இப்போ ரொம்பவே டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான புதினா ரசம் பொட்டேட்டோ ஃப்ரையோடு ரெடி ஆயிடுச்சு. வீக்லி நீங்கள் 2-3 தடவையாவது வச்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.